மனை இடம் வாங்கும் முன் நாம் கவனிக்க, விசாரிக்க, அறிய வேண்டிய அடிப்படை விவரங்களின் செக்லிஸ்ட் இது. சொந்த வீட்டுக்காகவோ அடுக்குமாடி கட்டிடம் கட்டுவதற்காகவோ ஒரு இடத்தை வாங்கும்போது பல விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். இடத்தை பார்த்தவுடன் பிடித்து விட்டது என்பதற்காகவே அதை வாங்கிவிடுவது தவறு. எப்போதும் கட்டிட அனுமதிக்காக செல்லும் போதுதான் பல்வேறு பிரச்சனைகள் வரும். நாங்கள் லீகல் பார்த்துதானே வாங்கினோம், சரியாக இருந்ததே, இவ்வளவு விஷயம் உள்ளதா என்று கேட்கின்றனர். ஒரு மனையை வாங்க போனால் அந்த மனையானது நாம் விரும்பும் பயன்பாட்டுக்கு உகந்ததா என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனையை முதலீட்டுக்காகவோ எதிர்காலத்தில் வீடு கட்டவோ வாங்கலாம். ஒருவேளை அந்த மனையை விற்கும் சூழலில் வாங்குபவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல நாம் தயாராக இருக்க வேண்டும். இது போன்ற கேள்விகளை நாமும் கேட்டு விவரங்களை பெற வேண்டியது அவசியம். நில பயன்பாடு பொறுத்தவரை பிரைமரி ரெசிடென்ஷியல் ஜோன் எனப்படும் வீடு மட்டுமே அனுமதி. மிக்ஸ்டு ரெசிடென்ஷியல் ஜோன் எனப்படும் வீடு மற்றும் கமர்ஷியல் கட்டிடங்கள் அனுமதி. கண்டினியூஸ் ரெசிடென்ஷியல் ஜோன் எனப்படும் இடைவெளி இல்லா வீடு கட்டுதல். டிட்டாச் ஏரியா எனப்படும் சுற்றி இடம் விட வேண்டிய பகுதி போன்ற பிரிவுகள் உள்ளன. இது தவிர இண்டஸ்ட்ரி, லைட் இண்டஸ்ட்ரி, இன்ஸ்டிடியூஷனல் போன்ற பிரிவுகளும் உள்ளன. வீடு கட்ட நாம் வீட்டு மனையை மட்டுமே வாங்க வேண்டும். தொழிற்சாலை அல்லது கல்வி நிறுவனத்துக்கான மனையை வாங்கக்கூடாது. அதேபோல் தேசிய அல்லது மாநில நெடுஞ்சாலை என்றால் விரிவாக்கத்தில் நிலம் எடுக்கப்படுமா என்பதை பார்க்க வேண்டும். நீர்நிலை பகுதியில் இடம் வாங்கினால் வீடு கட்ட வரைபட ஒப்புதல் பெறும்போது தடையின்மை சான்று பெற வேண்டியிருக்கும். அதேபோல் விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதியிலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளன. கடற்கரை ஒழுங்குமுறை மண்டலத்தில் நிறைய கெடுபிடிகள் உள்ளன. நிறைய பேர் அந்த இடத்தை வாங்கி ஒன்றும் செய்ய முடியாமல் அப்படியே வைத்துக் கொண்டிருக்கின்றனர். அதேபோல் சுடுகாடு இருந்தால் அதிலிருந்து குறிப்பிட்ட தூரத்துக்கு பின் தான் வீடு கட்ட வேண்டும் என்ற நிபந்தனை உள்ளது. இதை கவனிக்காமல் வாங்கிவிட்டால் திட்ட ஒப்புதல் கிடைக்காது. அதேபோல் சதுப்பு நிலம் என்றால் அதிலும் அதன் தாக்க பகுதிகளுக்கும் பிரச்சனை வருகிறது. உயர் அழுத்த மின்கம்பி செல்லும் பகுதியில் குறைந்த உயரமுள்ள வீடு கட்டுவதாக இருந்தாலும் ஒப்புதல் கிடைக்காது. வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்கள் வசிக்கும் பகுதியாக இருந்தால் அதில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட இயலாது. பாரம்பரியம் மிக்க நகரமாக இருந்தால் அங்குள்ள மனைகளில் உயரமான கட்டிடங்கள் கட்ட இயலாது. இது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகளை அரசு இடத்திற்கேற்ப விதித்துள்ளது. மேலும் அலுவலகம், திருமண மண்டபம், மருத்துவமனை, ஓட்டல், நூலகம், தொழிற்சாலை, நர்சரி ஸ்கூல், ஆலய கட்டிடங்கள் போன்றவற்றுக்காக இடம் பார்க்கும் போது அதற்குரிய நிலத்தின் அளவு சரிதானா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பணத்தை கொட்டி ஒரு மனையை வாங்கும் போது இது போன்ற அனைத்து விஷயங்களையும் கவனித்தால்தான் சரியான முதலீடாக, மதிப்புமிக்க முதலீடாக இருக்கும். கட்டுமான துறையில் இருப்பவர்களே சில நேரங்களில் இது போன்ற இடங்களை வாங்கி மேம்பாடு செய்யும் போது விதிமீறல் உள்ளிட்ட சிக்கலை சந்திக்கின்றனர். தனிநபர்கள் வீடு கட்ட இவற்றையெல்லாம் பார்க்காமல் வாங்கும்போது பண இழப்பு என்பதை விட மன உளைச்சலையும் சந்திக்க வேண்டி வரும். அதேபோல் உட்பிரிவு செய்யப்பட்ட நிலத்தை வாங்கும்போது அதில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப உறவுகளுக்குள் பாக பிரிவினை செய்த நிலமாக இருக்கும் பட்சத்தில் பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு மனைக்கும் கட்டிட ஒப்புதலின் போது சாலை அகலம் உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன. சமீபத்தில் ஒருங்கிணைந்த கட்டிட விதிகளில் சில தளர்வுகள் இதற்கு வழங்கப்பட்டுள்ளன. இருப்பினும் உரிய அளவு இருந்தால் மட்டுமே நாம் நினைக்கும் தளப்பரப்பு குறியீட்டை எய்த முடியும். அடுத்த முக்கியமான விஷயம் பட்டா. வழக்கறிஞர்கள் சட்ட ரீதியாக ஆவணங்கள் சரியாக இருக்கிறது என்பதை உறுதி செய்து விட்டாலும் பட்டா உண்மை தன்மையை கண்டிப்பாக ஆய்வு செய்ய வேண்டும். இவை தவிர நமக்கு தெரிந்த அல்லது அருகில் உள்ள உரிமம் பெற்ற சர்வேயர், ஆர்கிடெக்ட், பதிவு பெற்ற கட்டிட பொறியாளரை தொடர்பு கொண்டு நாம் விரும்பும் பயன்பாட்டுக்கு இந்த நிலம் சரியாக இருக்குமா என்பதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தற்போது CMDA, DDCP இணையதளத்திலேயே சர்வே எண், பிளாக் எண் பார்த்து இந்த நிலம் எந்த பயன்பாட்டுக்கானது, சாலை விரிவாக்கம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளும் வசதிகள் உள்ளன. சென்னையை பொறுத்தவரை மெட்ரோவுக்காக இடம் எடுக்கப்படுகிறது. அதேபோல் மெட்ரோ அருகில் உள்ள இடத்தில் FSI எனப்படும் கூடுதல் தளப்பரப்பு குறியீடு தரப்படுவதாக தகவல் உள்ளது. ஆனால் இன்னும் வழங்கப்படவில்லை. அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் கிராம நத்தம் நிலத்தை சிலர் வாங்கி சிக்கிக் கொள்கின்றனர். மெட்ரோ திட்டத்துக்காக கிராம நத்தம் நிலத்தை தான் முதலில் எடுத்தனர். எப்போது வேண்டுமானாலும் அரசு அந்த நிலத்தை எடுத்துக்கொள்ள வாய்ப்புள்ளது. அந்த நிலத்தில் பட்டா கிடைக்கும். சட்டப்படி ஆவணம் சரியாக இருக்கும். ஆனால் 15-20 ஆண்டுகள் கழித்து கூட அரசு அந்த நிலத்தை எடுக்க வாய்ப்புள்ளது. அப்போது கட்டிடத்துக்கான மதிப்பு மட்டுமே வாங்கியவருக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. நிலத்துக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது.
தொழிற்சாலை நிலமாக இருந்தால் அதற்கான பயன்பாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அதில் தகவல் தொழில்நுட்ப கட்டிடங்கள் கூட கட்ட முடியாது என்று அரசே முடிவெடுத்து அறிவித்துவிட்டது. அதேபோல் வீடு கட்ட மனை வாங்கும் போது நாம் எவ்வளவு உயரம் கட்டப்போகிறோம் என்பதை முடிவு செய்து அதற்கான சாலை அகலம் இருக்கிறதா என்பதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இது போன்ற அனைத்து விஷயங்களையும் கவனித்து ஒரு இடத்தை வாங்கி வீடு கட்டினால் அரசு சார்பில் அனைத்து அனுமதிகளும் கிடைத்துவிடும். மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு, கழிவுநீர் இணைப்புகளையும் பெற்றுவிடலாம். அத்துடன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும்.